2024 ஐபிஎல் தொடரின் 56வது லீக் போட்டியில் டெல்லி கேபிட்டல்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிகள் மோதின. இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த டெல்லி கேபிட்டல்ஸ் அணி 20 ஓவர்களில் 8 விக்கெட் இழப்பிற்கு 221 ரன்கள் எடுத்தது. அந்த அணியின் துவக்க வீரர் ஜாக் பிரேசர் 20 பந்துகளில் 50 ரன்கள் குவித்து ஆட்டமிழந்தார். மற்றொரு துவக்க வீரர் அபிஷேக் போரல் 36 பந்துகளில் 65 ரன்கள் குவித்தார். ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் கடைசி நேரத்தில் 20 பந்துகளில் 41 ரன்கள் சேர்த்தார். குல்தீப்பின் 15 பந்துகளில் 19 ரன்கள் எடுத்தார். இதையடுத்து ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி சேசிங் செய்தபோது அந்த அணியின் துவக்க வீரர்கள் ஜெய்ஸ்வால் 4 ரன்களும் ஜோஸ் பட்லர் 19 ரன்களும் எடுத்து ஆட்டமிழந்தனர். அடுத்து வந்த அணியின் கேப்டன் சஞ்சு சாம்சன் அதிரடியாக விளையாடினார். ரியான் பராக் 22 பந்துகளில் 27 ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார். அடுத்து சிவம் தூபே அதிரடி ஆட்டம் ஆடி சஞ்சு சாம்சனுடன் இணைந்து கூட்டணி அமைத்தார். 50 ரன்களை கடந்த அபாரமாக ரன் குவித்து வந்த சஞ்சு சாம்சன் 46 பந்துகளில் 86 ரன்கள் எடுத்து அவுட் ஆனார். அவர் அவுட் ஆன விதம் மிகப்பெரிய சர்ச்சையை கிளப்பியது. அவர் 6 அடிக்க முயற்சித்த போது சாய் ஜோசப் பவுண்டரி கோட்டுக்கு மிக அருகில் கேட்ச் பிடித்தார். கேட்ச் பிடித்த பின் நிலை தடுமாறிய அவர் லேசாக கால்களை பவுண்டரி கோட்டின் அருகே வைத்து பின்னர் கேட்சை உறுதி செய்தார். ஆனால் அவரது ஷூவின் முனை பவுண்டரி கோட்டை உராசியது ரீப்ளேவில் காட்டப்பட்டது. ஆனாலும் மூன்றாவது அம்பையர் அவருக்கு அவுட் கொடுத்துவிட்டார். சஞ்சு சாம்சன் அதை கண்டு அதிர்ந்து போனார். அம்பையரிடம் ரீப்ளேவை சரி பார்க்குமாறு கூறினார். ஆனால் அம்பையர் உறுதியாக அவுட் என கூறிவிட்டதால் வேறு வழியின்றி வெளியேறினார். 4வது விக்கெட்டுக்காக சஞ்சு சாம்சன் வெளியேறிய நிலையில் ராஜஸ்தான் ராயல்ஸ் விரைவாக விக்கெட்டுகளை இழக்க தொடங்கியது. அடுத்து சிவம் தூபே 12 பந்துகள் 25 ரன்கள் சேர்த்து ஆட்டமிழந்தார். அதன் பின் ஒவ்வொருவராக ஆட்டம் இழக்க அந்த அணியின் 20 ஓவர்களில் 8 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 201 ரன்கள் மட்டுமே எடுத்தது. 20 ரன்கள் வித்தியாசத்தில் டெல்லி கேபிட்டல்ஸ் வெற்றி பெற்றது. அந்த அணி வெற்றி பெற்றாலும் அம்பையரின் உதவியால் தான் வெற்றி பெற்றது என ரசிகர்கள் கடுமையாக விமர்சனம் செய்து வருகின்றனர். இத்துடன் இந்த செய்தி முடிவடைகின்றது. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிய தமிழ் சிறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க.